Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா Riddle of Fire. இந்த திரைப்படம் வெளிநாடு 2023 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் நாடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டன் ரசூலி. இந்த திரைப்படத்தில் ஃபோபா ஃபெரோ அலிசா ஒரு முதன்மை ரோல், கிட்டத்தட்ட 4 பசங்க 4 பேரும் முதன்மை ரோல்ஸ் தான். ஸ்கைலர் பீட்டர்ஸ் ஜோடியாக பண்ணியிருக்காரு, செர்லி ஸ்டோவர் ஆசலாக பண்ணியிருக்காரு, அப்புறம் லோரல் ஒலிவா பெட்டலாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகே, ரிடல் ஆஃப் ஃபயர் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. இது 4 பசங்களை வச்சு தான் இந்த கதை. மிக முக்கியம் ஃபஸ்ட்டு 3 பசங்க யாருன்னா அலீஸ், ஜோடி அண்ட் ஆசல். இப்போ என்னென்னா ஆசல் வந்து இந்த 3 பசங்க வாள், அலீஸ், ஜோடி, ஆசல். அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் பண்ணுறவங்க, அதாவது வந்து சின்ன வயசு பசங்க தான். இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அலீஸுக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும், ஆசலுக்கு ஒரு 13 இருக்கும், ஜோடிக்கு என்ன ஒரு 7 இல்லை 8 வயசு தான், 10 வயசு தான் இருக்கும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். 10 வயசு 2 வருஷம் சின்ன பையனாக இருப்பான். இவங்க என்னென்னா, அதாவது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீனே வந்து ஒரு இடத்துல ஒரு திருடுறாங்க. எந்த திருடுறாங்கன்ற வீடியோ கேம் திருடி அந்த வீட்டில் போட்டு எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்படும் போது யாரோட வீட்டிலன்னா ஆசலோட வீட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அவங்க அம்மா வந்து டிவிக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எப்படியாவது அந்த பாஸ்வேர்ட்டை கேட்டு எப்படியாவது நம்ம விளையாடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்க அம்மாட்ட பாஸ்வேர்ட் கேட்கும்போது அவங்க அம்மா உடம்பு சரியாமல் படுத்துட்ருக்காங்க, ஃபீவரிஷாக இருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க போகும்போது அவங்க அம்மா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஓகே நான் எல்லாம் பாஸ்வேர்ட்லாம் தரேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ப்ளூபெர்ரி பை சாப்பிடணும் போல் இருக்குது, அது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பசங்க ப்ளூபெர்ரி பை தானே போய் வாங்கிட்டு வந்தாலும் பக்கத்தில் கடையில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன அப்புறமா ஒரு ப்ளூபெர்ரி பை வாங்கலான்னு போன உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரியான ஒரு அட்வென்ச்சராக மாறுதுன்றது தான் இந்த ஒட்டுமொத்த ரிடல் ஆஃப் ஃபயரோட கதைக்களம். ரிடல் ஆஃப் ஃபயர் பொறுத்த வரைக்கும் இது வந்து டைரக்டர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்த மாதிரி இருக்குது. என்னென்னா திஸ் ஷுட் பி ஃபன் அட்வென்ச்சர், அட் த சேம் டைம் ஷுட் பி மோர் சைல்டிஷ். பசங்க சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது ஒரு மேட்ரு, இதில் படத்தில் ஒரு அடல்ட்ஸே சில விஷயம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியும். அது சில நமக்கு லாஜிக் விரல் மாதிரி நீங்கள் நினைக்கலாம், என்னடா லாஜிக்கே இல்லாமல் பண்ணுறீங்க, லாஜிக்கே இல்லாமல் இல்லை, தே ஆல்சோ பி சைல்டிஷ். ஸோ இது முழுக்க எல்லாருமே சைல்டிஷாக பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். படத்தில் வர வில்லன் கோஸ்டிலாம் ரொம்ப சீரியஸான ஒரு கோஸ்டிங்க, அவங்க வந்து டெஃபினட்டாக ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து டேரக்டர் மோட்டோவாக எடுத்து இதில் ஃபுல்லாக பண்ணாமல் இருந்தது, அது டேரக்டர் வெற்றி அடைஞ்சிருக்காரு தான் சொல்லணும். நிஜமாகவே எல்லாரோட கேரக்டர்ஸுமே ரொம்ப மனசில் பதிஞ்சுது. அந்த என்ன சொல்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னது தான், அந்த சைல்டிஷ்னஸ் தான் படம் பார்க்குற ஆடியன்ஸ் கடத்துகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது அழகாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடத்துல காமெடிலாம் பிரமமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது, விழுந்து சிரிச்ச மாதிரி ரொம்ப சிரித்த ஒரு ஃபீல் கிடச்சி இந்த படத்தில் வந்து. அட் த சேம் டைம் இந்த படத்தில் வந்து ஒரு மோர் தென் சைல்டில் தாண்டி அடல்ட்டாக நமக்கும் சில விஷயங்கள் அது படம் எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா நம்மளோட என்னென்னா அடல்ட் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்னையா அப்படின்னு ஃபஸ்ட்டு தோணினாலும் நம்மளும் அந்த மாதிரி பண்ணியிருப்போம்ல, சரி இந்த வயசில் இது மாதிரிலாம் அப்படின்ற எண்ணத்தை நம்மக்கிட்ட இருக்க ஒரு சைல்டிஷ்னஸையும் தொட்டு பார்த்தது வந்து இந்த படத்துடைய வெற்றியை நான் கருதுகிறேன். இந்த படம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், 16mm கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. படத்தின் நாயகா ஜெலிஸ்டா ஸ்பூன் சொல்லிட்டு அவங்க பேர், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது பெரிய விஷயம். இந்த படத்தில் நடித்த 4 பசங்க, அலிசா நடித்த பேபோ ஃபேரோ, ஜோடியா பண்ண ஸ்கைலர் பீட்டர்ஸ் அண்ட் ஆசலா பண்ண செர்லி ஸ்டோவர், ஆசலா ஸ்பெட்டலாக பண்ண லோரி ஒலிவா, 4 பேர் பெர்ஃபார்மன்ஸும் டாப் கிளாஸ். ஒருத்தங்க சலிச்சங்களே கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப கனகச்சிதமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, அசால்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதுதான் சிம்பிளாக சொல்லலாம், ரொம்ப கொலிக்காக சொல்லலாம், இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஃபன்ங்க, ஆல் த வே இந்த படம் ஃபன்னாக தான் இருக்கும்ன்றது எந்த இதுவும் கிடையாது. நான் இந்த இடத்துல மறுபடியும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நாமினேட்டடுங்க ஃபார் கோல்டன் கேமரா அண்ட் டைரக்டர்ஸ் ஃபார்ட்நைட். அட் த சேம் டைம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 6 wins and 6 நாமினேஷன் ஆகிருக்கு ஓவராலாக. இதை தவிர்த்து இந்த படத்தில் என்னென்னா, இந்த படம் கிரிட்டிக்கல் வைஸ் இந்த படம் பெருசாக இது பண்ணப்படல. நிறைய அதாவது வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்தது. ஒருவேளை அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அந்த சின்ன அப்படி அவங்க பார்த்ததுனால இருக்கலாமான்ற சந்தேகம் எனக்கு எழுது. பட் எனக்கு வந்து டைரக்டர் என்ன நினச்சி படம் பண்ணாரோ அது ஒரு ஆடியன்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன்றது அந்த நான் வந்து டெஃபினட்டாக நான் சொல்லுவேங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ரிடல் ஆஃப் ஃபயர் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.